Hello friends, welcome to Tamil Tutorials World. நான் கணேஷ். நம்ம இந்த tutorial என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நமக்கு வந்து நார்மலா ஒரு இமேஜ் தேவைப்படுதுன்னா நம்ம வந்து கூகுள்ல அந்த இமேஜ் நேம் நம்ம டைப் பண்ணி நம்ம வந்து அந்த இமேஜை ரவுண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் சொல்ல போற என்ன ட்ரிக்னு பாத்தீங்கன்னா, நம்மகிட்ட ஒரு இமேஜ் இருக்கு. அந்த இமேஜ் பாத்தீங்கன்னா லோ குவாலிட்டில இருக்கு. சோ அந்த இமேஜை வந்து நம்ம எப்படி ஹை குவாலிட்டியா எடுக்கலாம் அத பத்தி நான் சொல்ல போறேன். இதுக்கு வந்து நம்ம கூகுள்ல அந்த நேம்லாம் நம்ம வந்து சர்ச் பண்ண தேவையில்லை. டைரக்ட்டா நம்ம வந்து அந்த இமேஜை அப்லோட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதே இமேஜை நம்ம வந்து ஹை குவாலிட்டில எடுத்துக்க முடியும். இப்போ வந்து அது எப்படி எடுக்கலாம் அதை பற்றி நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்னோட டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இமேஜ் வச்சுருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து ஒரு ஹெச்டி பிக்சர் தான். இப்போ நான் டுட்டோரியல் பண்ணலாம் உங்களுக்கு வந்து இதை நான் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இதே இமேஜை நம்ம வந்து ஹை குவாலிட்டியாக நம்ம எப்படி எடுக்கலாம் அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் போக வேண்டிய வெப்சைட் பார்த்தீங்கன்னா google.com/imghp. ஸோ நீங்கள் வந்து google.comல கூகுள் இமேஜஸ் நீங்கள் சர்ச் பண்ணாலும் நமக்கு வந்து இந்த லிங்க் கிடைக்கும். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த வெப்பேஜுக்கு வந்துக்க முடியும். இந்த லிங்கை நான் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் என்ன தரேன், அதை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு நீங்கள் வந்துக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம இமேஜை எப்படி சர்ச் பண்ணலாம் அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பக்கத்தில் கர்சரை கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா சர்ச் பை இமேஜ்னு இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கேமரா ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் இமேஜ் URLனு இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த இமேஜோட லிங்க் கிடச்சிச்சின்னா நீங்கள் இதில் அந்த லிங்கை இதில் பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்க முடியும். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆன் இமேஜ்னு கொடுத்துருப்பாங்க. இதில் உங்கள்கிட்ட உள்ள இமேஜை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா 01ன்னு ஒரு பிக்சர் வச்சுருந்தேன். இந்த பிக்சரை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து ஓப்பன் கொடுத்துட்றேன். ஓப்பன் கொடுத்தனா நமக்கு வந்து இந்த இமேஜ் வந்து அப்லோட் ஆகும். இப்போ பாருங்கள், அப்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதே மாதிரி ஒரிஜினல் இமேஜஸ் வந்து நமக்கு நிறையாவே கிடைக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தெரியும் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ரெசல்யூஷனில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து லோ குவாலிட்டி இமேஜ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஹை குவாலிட்டி இமேஜஸும் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஹை குவாலிட்டி பிக்சர்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு லோ குவாலிட்டி இமேஜை வச்சு ஹை குவாலிட்டி இமேஜ் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து வேறு இமேஜஸ் வேணும்னா மேலே பார்த்தீங்கன்னா விசுவலி சிமிலர் இமேஜஸ்னு கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இதை பேஸ் பண்ணி என்னென்ன இமேஜஸ் இருக்கோ நீங்கள் அதை எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் வந்து நோட் பண்ணிக்க முடியும். நண்பர்களே, இந்த டுட்டோரியல் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் வந்து டெய்லி ஒவ்வொரு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.